ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, காலை கண் விழித்து பார்த்தவுடன் இப்பதிவை நீ கேட்டிருந்தால், இன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். நிச்சயமாக நடக்கும் தங்கமே. நீ ஆசையாய் நீண்ட நாட்களாக எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாயோ, அந்த விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது. உன்னிடத்தில் உண்மையாகத்தான் சொல்கின்றேன். நீ எதை ஆசைப்பட்டும் நான் கொடுக்கவில்லை என்று வருத்தம் உனக்கு என்மேல். ஆனால் அது அப்படி அல்ல தங்கமே. நீ ஆசைப்பட்டதை உடனடியாக நான் கொடுத்துவிட்டால் அதன் மதிப்பு உனக்கு தெரியாமலேயே போய்விடும். அதனால்தான் சிறிது கஷ்டப்படுத்தி பின்பு உன்னிடத்தில் சேர்க்கின்றேன். உனக்கென படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்தே சேரும். என் பிள்ளையான நீ இத்தனை நாட்களாக அழுதது அனைத்தும் முடிந்து விட்டது. இனி வரப்போகும் காலத்தில் நீ சந்தோஷமாக இருப்பாய். இந்த நொடி நீ என்னை பார்க்கிறாய் என்றால், இப்பதிவை கேட்கிறாய் என்றால், உன் ஒவ்வொரு கனவும் இனி நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்து கொள் தங்கமே. உன் லட்சியம் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். இது உன் அப்பா எனது சத்திய வாக்கும். உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையில் இருந்து போக்குவேன். நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ எதற்காக கண்ணீர் விடுகின்றாய்? உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன். நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழுமையான நம்பிக்கை வை. உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன். உன் விழியோரம் கண்ணீர் என்னை கண்கலங்க வைத்தது தங்கமே. நிறைவேறா உன் வேண்டுதல் என் உறக்கம் தொலைக்க செய்தது. உன் கண்ணீரை துடைக்கும் வரை எனக்கு இனி ஓய்வு என்பதே கிடையாது. உனக்கான வேண்டுதல்கள் அத்தனையும் உனக்கு முடித்து கொடுத்து உன்னுடைய முகத்தில் ஆனந்த சந்தோஷத்தை பார்க்கவே நான் காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மனதளவில் நீ யாருக்கும் எந்தவித துன்பமும் நினைக்கவில்லை. நீ செய்த பல புண்ணியங்களின் பலன் உன்னை வந்து காக்க உள்ளது. மிக பெரிய நன்மை நடக்கும். அற்புதம் என் அருளால் நிகழும். ஆச்சரியம் பல உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் உனக்கு விரோதமாகவும் வினோதமாகவும் இருக்கலாம். ஆனால் அவற்றை நீ பார்க்கும் பார்வையில் நபருக்கு நபர் வித்தியாசம் உண்டாகும். ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் எனும் ஞானத்தை நான் உனக்கு தருகின்றேன். நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும்போது கூட நான் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுகின்றேன். உனக்கு புரிந்திருக்கும், நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை வழிகாட்டி கொண்டே இருப்பேன் என்று. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமான பாதையில் பயணம் செய்யும். அதற்கு என்னுடைய துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!